நெல்லை மாவட்டம் தென்காசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 56வது எண் வாக்குச்சாவடியில் மறுவாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், மறுவாக்குப்பதிவு நடைபெற என்ன காரணம் இந்த வாக்குச்சாவடியில்? ரத்திகா, மே 16 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது தென்காசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி எண் 56 நாம் நிற்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடியில் தான் காலையில் 7 மணிக்கு முன்பாக வாக்குப்பதிவுக்கு முன்பாக மாதிரி வாக்குப்பதிவு ஒன்று நடந்தது. அந்த மாதிரி வாக்குப்பதிவில் பதிவான 52 வாக்குகளும் அளிக்கப்படவில்லை. எனவே அதையும் சேர்த்து மாலையில் வாக்குப்பதிவின் போது எண்ணும் பொழுது சேர்த்து பதிவானதால் அதில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக, அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த வாக்குச்சாவடியில் மட்டும் 972 வாக்குகள் பதிவாக வேண்டும். ஆனால் அன்று பதிவான வாக்குகள் என்பது 592 என்று பூத் முகவர்களால் கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் 644 என்று மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் காட்டியது. எனவே இந்த குழப்பம் காரணமாக இந்த குழப்பத்தை தொடர்ந்துதான் பொது பார்வையாளர் தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரை செய்திருந்தார் இந்த தகவலை. இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தற்பொழுது மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிட்டது. அதன்படி இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று, அதாவது 18ஆம் தேதி காலை 7 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருக்கும் உத்தரவிடப்பட்டது. அவரும் அதை அறிவித்திருந்தார். மக்களுக்கு அறிவிப்பதற்காக அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ரத்திகா, நாகராஜன், ஏற்கனவே நீங்க சொல்லிருந்தீங்க வாக்குப்பதிவுல குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னு. மீண்டும் இந்த குழப்பம் நடைபெறாம இருக்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இதற்காகவே காலையில் அந்த பொது பார்வையாளர், அதாவது தேர்தல் பொது பார்வையாளர், மத்திய அரசிலிருந்து அனுப்பப்பட்ட பொது பார்வையாளர் அந்த நேரடியாக கண்காணித்தார். காலையில் அந்த மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் முழுமையாக அது நீக்கப்பட்டதா, அதாவது மாதிரி வாக்குப்பதிவில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டதா என்பதை பார்வையிட்டார். அதன் பின்னர் முதலில் இருந்து புதிதாக அந்த வாக்குப்பதிவு என்பது ஆரம்பிக்கப்பட்டது. அது காலை 7 மணி முதல் ஆரம்பிக்கப்பட்டது. எனவே இன்று அந்த குழப்பம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாது காலையிலிருந்தே வாக்காளர்களும் ஆர்வத்தோடு வாக்களிப்பதை பார்க்க முடிகிறது. தற்பொழுது வரை சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வாக்களித்து வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக 942 ஓட்டுகள் உள்ள நிலையில் தற்பொழுது இப்போ 100 ஓட்டுகளுக்கு மேல் பதிவானதால் தொடர்ந்து இந்த வாக்கு சதவீதம் என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது.